ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ நம்மளுடைய நம்பிக்கை பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு வீடியோ பதிவு. ஸோ நம்ம பேட்சில் இப்போ வரைக்கும் ஒரு 5 டார்கெட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ நம்ம பிளான் பொறுத்த வரைக்கும் எப்படி போட்டிருப்போம் அப்படின்னா, நம்ம குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி தான் போட்டிருப்போம். லாஸ்ட் 2 இயர் 2024-25 பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் ஜூலை இந்த மந்தில் நமக்கு எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது நடந்துடும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம ஷெடியூல் அப்படிங்கிறது போட்டிருப்போம். ஸோ இப்போ நமக்கு ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆனுவல் பிளானரில் நமக்கு எந்தெந்த மந்த் என்னென்ன எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது கிளியராக நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதில் என்ன முக்கியமாக அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஜூன் ஜூலையில் எக்ஸாம் இல்லாமல் டிசம்பரில் தான் குரூப் 4 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் அக்டோபரில் நமக்கு குரூப் 2 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷெடியூலில் கொஞ்சம் சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ண போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட இருந்து வந்த ஃபீட்பேக் அண்டு நம்ம ஓவராலாக அனலைஸ் பண்ண விஷயங்களை வச்சு நம்ம இந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது பண்ண போகிறோம். சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் 1 இயர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ண வேணாம். முதல்ல புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, டிசம்பர் மந்த் 2026 டிசம்பர் மந்தில் நமக்கு குரூப் 4 எக்ஸாம் நடக்க இருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நமக்கு டைம். சரிங்களா? ஜனவரியிலேருந்து நவம்பர் வரைக்கும் டைம். அது குரூப் 4க்கு. அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நமக்கு குரூப் 2 எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அக்டோபர்லேயே நமக்கு குரூப் 2 எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இந்த பேட்சில் நிறைய பேர் குரூப் 2க்காகவும் தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அது இல்லாமல் நீங்கள் குரூப் 4 தான் உங்களுடைய எய்ம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னாலுமே குரூப் 4ல் டேரெக்டாக அதுக்காகவே ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு எழுதுனீங்க அப்படின்னா அதில் ஏதாவது தவறுகள் மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி அதே மாதிரியான சிமிலரான எக்ஸாம் அப்படிங்கிறது குரூப் 2 எக்ஸாம், அதே தமிழ், அதே மேக்ஸ், ஜிஎஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் இருக்கிறப்ப நம்ம அந்த எக்ஸாம் நீங்கள் குரூப் 4 தான் உங்களுடைய எய்மாக இருந்தாலுமே குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத அமைச்சுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் கொண்டு போவோம். தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ். ஸோ அங்கேயே நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு இருக்கீங்க, என்ன தப்பு பண்ணுறீங்க, எல்லாமே உங்களுக்கு அங்கே தெரிஞ்சிடும். ஸோ அந்த தப்பை நிவர்த்தி பண்ணி குரூப் 4ல் அழகாக நம்ம அடிச்சிடலாம். இல்லை டேரெக்டாக நான் குரூப் 4 தான் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி போனீங்க அப்படின்னா அதில் நம்ம பண்ணக்கூடிய சின்ன தவறுகளால் நம்ம ரேங்க் பின்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் அது ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அக்டோபர் நமக்கு குரூப் 2 எக்ஸாம் நடக்க போகுது. அப்போ எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 10வது மாதம் நடக்க இருக்குது. அப்போ 9 மாதம் தான். ஜனவரியில் இருந்து நமக்கு செப்டம்பர் வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்குது. 9 மாதங்கள் தான் டைம் இருக்குது. 9 மாதங்கிறது டக்குன்னு உங்களுக்கு போயிடும். ஜனவரியில் பொங்கல், நியூ இயர், அது இது நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு மந்த்தும் ஒரு சின்ன விஷயங்கள் வரும். டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிரும். நமக்கு எலெக்ஷன் வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் நம்மளுடைய ஃபோக்கஸ் அங்கே கொஞ்சம் மாறும். அப்படியே ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு நியூஸஸ் வரும். அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் போயிடும். சரிங்களா? அண்ட் அதே மாதிரி செப்டம்பர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாமும் இருக்குது. ஸோ டிகிரி அது அப்போ நம்ம குரூப் 1ஐயும் எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தா தான் ஸோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படி நம்மளால் எழுத முடியும், அதில் மேக்ஸ் எப்படி நம்மளால் பண்ண முடியும், எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் குரூப் 4 தான் ஏமா இருந்தாலும் குரூப் 2வும் குரூப் 1ம் எழுதணும். அதற்கு முன்னாடி நம்ம தயாராகவும் இருக்கணும். அதில் பண்ணக்கூடிய தவறுகளையும் நம்ம நிவர்த்தி பண்ணி நம்ம என்ன எக்ஸாம் குரூப் 2 தான் ஃபோக்கஸா, அப்போ குரூப் 1ல் எழுதி அதில் வரக்கூடிய மைனஸஸை நிவர்த்தி பண்ணி குரூப் 2 இது பண்ணணும். இல்லை குரூப் 4 தான் ஃபோக்கஸா, குரூப் 2 மெயினாக வச்சு எழுதி இல்லை குரூப் 1ஐயும் எழுதி ஸோ அதில் இருக்கக்கூடிய தவறுகளை நிவர்த்தி பண்ணி குரூப் 4ல் நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்கணும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ நம்ம செப்டம்பருக்கு முன்னாடியே ஓவராலாக எல்லாத்தையும் தெளிவாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது நம்ம ஷெடியூலில் இப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம டிசம்பர் மந்தில் ஒரு 9ஆம் தேதி வாக்கில் இருக்கும். இன்னும் நமக்கு ஒரு 20 நாள் 21 நாள் இந்த இயரில் டைம் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 20 டேஸை நம்ம ஒரு கேப்பாக கொடுக்க போகிறோம். ஸோ எதுக்கு அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் இடையில கேப் ஆகி நின்றுப்பாங்க. சில பேர் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் கழிச்சு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு 2 வீக் கழிச்சு ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இல்லை இடையில கேப் ஆகிட்டு ஏதோ ஒரு சுச்சுவேஷனால சரியாக ஃபாலோ பண்ண முடியாமல் ஸ்டக் ஆகி நின்னவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு 20 டேஸ் கேப் அப்படிங்கிறது கொடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லேருந்து மறுபடியும் இந்த ஷெடியூல் அப்படிங்கிறது டார்கெட் 6ல் இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அப்போ இந்த 20 டேஸை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த 5 டார்கெட்டில் எதெல்லாம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் சரியாக படிக்கல, நிறைய பேர் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல வீக்காக இருப்பீங்க, ஏதோ சரியாக ரிவிஷன் பண்ணாமல் படிக்காமல் கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட்டை மட்டும் எழுதிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக, அதை தெளிவாக முடிக்கிறதுக்காக ஒரு டைமாக இந்த ஒரு 20 நாட்களை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இல்லை நான் எல்லாத்தையும் தெளிவாக நான் முடிச்சிருக்கேன், நான் என்ன பண்ணுறது, டைம் வேஸ்ட் ஆகுமே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ நம்ம பேட்ச்லேயே ப்ரோ அப்படின்னு ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த குரூப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாலிசி நோட்ஸ் நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். 2025 to 26க்கான பாலிசி நோட்ஸ். ஸோ அது நமக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பாலிசி நோட்ஸை உங்களுக்கு தொகுத்து கொடுக்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் இந்த பாலிசி நோட்ஸ்னால் என்னென்ன தெரியாமல் இருப்பாங்க. சில பேர் பாலிசி நோட்ஸை கடைசி நேரத்தில் படிச்சுக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம தமிழ்நாடு நிர்வாகம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதில் கேட்கக்கூடிய நிறைய கேள்விகள் இங்கிருந்து தான் கேட்குறாங்க. அண்ட் நம்ம கரண்ட் பஸ்ஸில் கேட்கக்கூடிய நிறைய கேள்விகள் இங்கிருந்து தான் கேட்குறாங்க. நிறைய கேள்வி பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸ்னு நினைப்போம். அந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்த ஒரு திருக்குறள்லாம் வந்து நமக்கு வந்து கொஷினாக வந்து கேட்டிருந்தாங்க. அங்கே மென்ஷன் பண்ணியிருந்த பழைய ஒரு ஸ்கீம் அதெல்லாம் இது பண்ணி கேட்டிருந்தாங்க. அங்கே அந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்க அந்த டேட்டாவை அப்படியே இது பண்ணி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய கேள்வி வந்து அங்கேருந்து நம்ம ஜாகிரஃபியோட அவுட் சோர்ஸ்னு நினைப்போம். அது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது அந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய மென்ஷன் பண்ணியிருந்த ஒரு பாயிண்ட்டாக வந்து கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய கொஷின் பாலிசி நோட்ஸ்லேருந்து வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதை நம்ம வந்து தலைப்பு வைஸாக நீங்கள் படிக்கிற மாதிரி தொகுத்து தரப்போகிறோம். ஏன்னா அதில் ஒரிஜினல் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா 200, 300, 400 பேஜஸ் இருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு. அந்த மாதிரி 20, 30 டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் படிக்கிற மாதிரி தொகுத்து அந்த ஒரு குரூப்பில் அப்டேட் பண்ண போகிறோம். அப்புறம் அது இல்லாமல் வேறு ஏதாவது அவுட் சோர்ஸ் தமிழ்லையோ ஜிஎஸ்ல எதை படிக்கணும் அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை தொகுத்து அங்கே கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணி ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கவங்க அதை வந்து கவர் பண்ணுங்கள் இந்த 20 டேஸ்க்கு. அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை நான் அங்கங்கே கொஞ்சம் மிஸ் பண்ணி வச்சிருக்கேன், சரியாக நான் வந்து கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறவங்க இந்த 5 டார்கெட்டில் மிஸ் ஆன இடங்களை சரியாக கவர் பண்ணி இந்த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த இயர்க்குள்ளே 2025க்குள்ளே எதுவும் மிஸ் ஆகாமல் எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிருங்க. 2026 ஃப்ரெஷ்ஷாக டார்கெட் 5 நம்ம வந்து கொண்டு போகிறோம். சரிங்களா? டார்கெட் 5 நெக்ஸ்ட் கொண்டு போகும்போது அதில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம டார்கெட் 6 கொண்டு போகிறோம். ஸோ டார்கெட் 6 கொண்டு போகும்போது அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம போட்ட ஷெடியூல் வந்து 10 டேஸ் பிளானில் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம் 10 நாள். ஸோ அந்த டார்கெட் 6 இது அப்படியே 15 நாளாக வந்து மாற்ற போகிறோம். சரிங்களா? ஸோ தமிழுக்கு 3 நாள் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து 4 நாளாக கொடுக்க போகிறோம். அண்ட் மேக்ஸுக்கு 2 நாள் இருக்கும் இல்லையா? அந்த 2 நாளையும் வந்து 4 நாளாக கொடுக்க போகிறோம். ஏன்னா மேக்ஸுக்கு நிறைய பேருக்கு டைம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக அதை கவர் பண்ணுறதுக்குன்னு ஒரு 4 டேஸ் அதுக்குன்னே ஒதுக்குங்க. அப்போ ஃபுல்லாக வந்து முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். ஸோ 4 டேஸ் அதுக்குன்னே நம்ம வந்து இது பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி வந்து ஜிஎஸ்க்கும் வந்து 4 டேஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடலாம். ஸோ மொத்தமாக 12 நாள் அண்ட் 2 நாள் நம்ம வந்து ரிவிஷனுக்கு. ஸோ 14 நாள் ஆயிடுச்சு. 2 நாள் ரிவிஷனுக்கு, 1 நாள் டெஸ்ட்டுக்கு. ஸோ மொத்தமாக 15 நாள் பக்காவாக வந்துருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் பிளான். இதே மாதிரி தான் ஒவ்வொரு டார்கெட். இது அப்படியே ஆல்ரெடி இருந்த பிளான் தான். ஏன்னா பிளானை நம்ம வந்து மாற்ற முடியாது. ஏன்னா பிளானை டோட்டலாக உடைச்சோம் அப்படின்னா இது சரியாக இருக்காது. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி ப்ராப்பரான ஒரு பிளான் வந்து கொடுத்துருக்கோம். பிளான் கரெக்டாக தான் இருக்குது. அது நம்ம வந்து அதை வந்து சரியாக ஃபாலோ பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னா அது எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். முடியும் பிளானை மாற்றணும்னு பார்க்கக்கூடாது. ஒரு சரியில்லாத பிளானை கூட நம்ம சரியாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் சூப்பரான ஒரு பிளானை கூட சரியாக ஃபாலோ பண்ணலாம் சக்ஸஸ் கிடைக்காது. சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு மைண்டில் இருக்க வேண்டியது என்னன்னா, பிளானை என்னன்னாலும் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கோமா, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. சரி பண்றதுக்கான டைமா தான் இந்த 20 டேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ ஜனவரியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக டார்கெட் 6 கொண்டு போகிறோம். ஸோ 15 டேஸ் அழகாக எல்லாராலையுமே முடிக்க முடியும். நான் ரொம்ப பிகினர் அப்படின்னா கூட 4 டேஸ். ஏன்னா தமிழுக்கு 4 டேஸ், ஜிஎஸ்க்கு 4 டேஸ், மேக்ஸுக்கு 4 டேஸ், 2 நாள் ரிவிஷன், 1 நாள் டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி போகுது. அந்த 4 டேஸுங்கிறது என்ன பண்ணுவோம், நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், டெஸ்ட் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்லைன் டெஸ்ட்டாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ அதனால் ஒவ்வொரு டேவும் நீங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஜஸ்ட் சும்மா இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக் கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டே வரப்போறீங்க. 15 நாளுக்கு ஒருக்கா நம்ம வந்து அந்த பிடிஎஃப் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரிஜினல் ஃபார்மேட்டில் OMR டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான ஒரு ஐடியா. ஸோ உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே இது பெட்டராக இருக்கும். சரிங்களா? நீங்கள் சூப்பராக படிச்சுட்டு இருக்கவங்களா இருந்தாலும் உங்களை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். இல்லை பிகினராக இருக்கவங்களானாலும் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இன்னும் சில பேர் வந்துட்டு நான் ரொம்ப பிகினராக இருக்கேன், என்னால் ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியல, அவுட் சோர்ஸ்லாம் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து சொல்கிறத கேட்க முடியுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத ஒரு கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தமிழ் இருக்கு இல்லையா? தமிழுக்கு ஸ்கூல் புக் சொல்கிறாங்க, அவுட் சோர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அந்த அவுட் சோர்ஸ் எல்லாம் இவ்வளோ இருக்குது, நல்லா கம்ப்ளீட் பண்ண முடியல, எல்லாத்தையும் படிக்கணுமா, இல்லை நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் கொடுக்குறீங்க அதுலேருந்து மட்டும் தான் கேள்வி வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நமக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருந்து கொஸ்டின் வருது, அவுட் சோர்ஸ்லேருந்து வருது. ஆனால் ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்குற கொஸ்டின் மட்டும்தான் நமக்கு இதுலேருந்து கண்டிப்பாக வரும், இவ்வளோ கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக சொல்ல முடியும். அவுட் சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தடவை ஒரு புக்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா அடுத்த தடவை வேறு புக்லேருந்து கேட்கலாம், அடுத்த தடவை இன்னும் வேறு புக்லேருந்து கேட்கலாம். அதனால நம்மளால கன்ஃபர்மேஷனே பண்ணவே முடியாது. அது இல்லாமல் அதுக்கு ஒரு லிமிட்டும் இல்லை. இப்போ ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு புக்லேருந்து எடுத்துருப்பாங்க, அது ஒரு 500-800 பேஜ் இருக்கும். அந்த ஒரு கொஸ்டினுக்காக அவ்வளோ பெரிய புக்கை நம்மளால படிக்க முடியாது. சரிங்களா? அது வந்து நமக்கு ஒரு கண்டென்ட்டாக இருக்குது, ஒரு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குன்னா படிக்கலாம். பட் ஆனால் அது ஒரு வெறும் ஃபேக்டாக இருக்குது அப்படின்னா அது மைண்டில் ஏற்றுறது அவ்வளோ கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், பிகினராக இருக்கீங்க அப்படின்னா தமிழில் ஸ்கூல் புக்கை மட்டும் தெளிவாக கவர் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கை தாண்டி பார்த்தீங்கன்னா கான்செப்டாக கவர் பண்ணுங்கள். கான்செப்டாக, அதாவது ஒரு டாப்பிக்கே சின்னதாக இருக்கும், அந்த டாபிக் கவர் பண்ணோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கவர் பண்ணுங்கள். ரொம்ப வெளியே போய் நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப வெளியே போய் படிக்க வேணாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக், தமிழுக்கு ஸ்கூல் புக்கை மட்டும் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுங்கள். மேக்ஸுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லா மாடலும் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஜிஎஸ்க்கும் வந்து ஸ்கூல் புக்கை மட்டும், குரூப் 4 தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை தெளிவாக வந்து அந்த கதையோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன்லைனர் நோட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அதை வந்து இது பண்ணுங்க, கவர் பண்ணுங்க. நம்ம ஒன்லைனர் புக்காகவும் வந்து போட்டிருக்கோம், அது உங்கள் கையில் இருந்தாலும் ஓகே, இல்லை உங்கள்கிட்ட நோட்ஸாக இருக்குது, பிடிஎஃபாக நம்ம அனுப்பியிருக்கோம். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து கவர் பண்ணுங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தொகுத்து நம்ம எஸ்எம் தமிழ் புக்கு போட்டிருக்கோம் இல்லையா? அந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் கவர் பண்ணுங்க. இப்போ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா சொல்கிறேன், இல்லை ஆல்ரெடி நான் தெளிவாக படிச்சிருக்கேன்னா கொஞ்சம் அவுட் சோர்ஸாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுங்க. நம்ம கொடுத்ததுலேருந்து வருமா, அதுலேருந்து
எல்லா கொஸ்டின் படிச்சிடலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி ஆன்சர் சொல்ல முடியாது சரிங்களா. நம்ம இருக்கிறதுல எது பெஸ்ட்டாக இருக்கோ முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ண முடியுமோ அதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்து வந்தால் ஓகே, வரலனால எப்படி மேனேஜ் பண்ணி எழுதணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பண்ண முடியும் சரிங்களா. ஒரே ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. அதை தாண்டி நம்ம கொஞ்சம் என்ன எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறோமோ அது வந்து போதுமானது. நம்ம கட் ஆஃபை தாண்டறதுக்கு இல்லை ஸ்டேட் ஃபஸ்ட்டே எடுக்கிறதுக்கு கூட அது வந்து போதுமானது சரிங்களா. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், வச்சு எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த பேட்ச் வந்து குரூப் 2க்காக தான் போட்டிருக்கோம். அதனால அவுட் சோர்ஸ் கொஞ்சம் சேர்த்தும் கொடுத்துருப்போம். ஸோ அதனால் அதை பார்த்து குரூப் 4 மட்டுமே படிக்கிறவங்க ரொம்ப பயப்பட வேணாம். ஸோ தமிழுக்கு ஸ்கூல் புக்கை தெளிவாக முடிச்சுட்டு அவுட் சோர்ஸை முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப பிகினராக தான் இருக்கீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் ஜிஎஸ்க்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பாலிட்டி, தமிழ்நாடு வரலாறு சரிங்களா, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கு மெயினாக வந்து நீங்கள் அவுட் சோர்ஸ் வந்து கவர் பண்ணுங்கள். தமிழ்நாடு நிர்வாகத்துக்கு நம்ம பாலிசி நோட்ஸு இதை கவர் பண்ணாலே நமக்கு வந்து போதுமான அளவில் இருக்கும். அது இல்லாமல் கரண்ட் பஸ் மீதி இருக்க ஏரியாலாம் கரண்ட் பஸ்ஸில் கவர் பண்ணுவோம். எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, சயின்ஸ் அண்ட் டெக் இதெல்லாம் வந்து நம்ம கரண்ட் பஸ்ஸில் கவர் பண்ணுவோம் சரிங்களா. அதனால் அதை பற்றி பயப்பட வேணாம். அவுட் சோர்ஸை பார்த்து ரொம்ப பயப்பட வேணாம். பாலிட்டி, தமிழ்நாடு நிர்வாகம் இதுக்கு மட்டும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவுட் சோர்ஸ் கவர் பண்ணுங்கள். மீதி இருக்கிற ஏரியாவுக்கு ஸ்கூல் புக்கே போதுமானது. ஸோ ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா. தமிழுக்கும் அதே மாதிரி தான், அவுட் சோர்ஸை பார்த்து பயப்பட வேணாம். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இதை தெளிவாக கம்ப்ளீட் பண்ணுங்க. மற்றபடி கான்செப்டாக இருக்கும் இல்லையா, இது வந்து எப்படி கேட்டாலும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது அது கான்செப்டில் அது ஓரளவுக்கு நமக்கு ஒரு 128 சம்திங் அந்த மாதிரி தான் இருக்கும். அதை மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லாம் இருக்கும் இல்லையா, வினா எழுத்து, சுட்டி எழுத்து, இதெல்லாம் வெறும் கான்செப்ட் தான். இது வந்து இப்படி தான் வரும், இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இலக்கணம் சம்பந்தமான நிறைய கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கான்செப்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறத எந்த அளவுக்கு படிக்க முடியும், இப்போ வந்து ஒளி வேறுபாடு இருக்குன்னா அதில் எந்த அளவுக்கு கவர் பண்ண முடியும், கலைச்சொல்னா அதில் முக்கியமானது என்னென்னலாம் எப்படி கவர் பண்ண முடியும் அது மட்டும் கவர் பண்ணுங்க. போதுமானது. எல்லாத்தையும் எல்லாராலையும் படிக்க முடியாது. ஸோ அதை நினச்சி பயப்பட வேண்டாம். நீங்களும் மனுஷன் தான், மற்றவங்களும் மனுஷன் தான், ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்தவங்களும் மனுஷன் தான். அவங்களும் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டுலாம் அவங்களால வர முடியாது. ஸோ ஹியூமனால் எவ்வளோ படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் அவங்களும் படிச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இந்த தடவை ஒரு புக்லேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அதே இதுலேருந்து கேட்பாங்க அப்படிங்கிறது இல்லை. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கேன்னு சொல்லக்கூடிய நிறைய புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ரெஃபரன்ஸ் புக் எல்லாமே 500 பேஜ் 800 பேஜ் இருக்கக்கூடிய புக்ஸ். அதை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுலேருந்து நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம தொகுத்து கொடுக்குறோம் இல்லையா, அதை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிடுங்க சரிங்களா. ரைட். ஸோ அவ்வளோதான், ஓவராலாக சொல்லிட்டேன். பிளான் பொறுத்த வரைக்கும் 20 days உங்களுக்கு டைம் இருக்க போது. அதுக்கப்புறம் ஜனவரியிலேருந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஜனவரியிலேருந்து ஃபாலோ பண்ணக்கூடியது 15 நாள், ஒரு ஷெடியூலுக்கு 15 நாள் அப்படிங்கிற மாதிரி இருக்க போது. ஸோ இதே மாதிரி 6லேருந்து 10 வரைக்குமானது டேட் போட்டு நம்ம பேட்சில் நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 11வது டார்கெட்டில் இருந்து எப்படி ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் அது தனியாக வந்து உங்களுக்கு ஷெடியூல் போட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த 10 டார்கெட் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு 11வது டார்கெட்டில் இருந்து தனியாக நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு ஜனவரியிலேருந்து 6 to 10 டார்கெட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு ஐடி கொடுத்துருக்கோம் இல்லையா, டெலிகிராம் ஐடி கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து கேட்டுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.